நேரம் குறைப்பு உள்ளிட்டவைகள்லாம் இருக்கும் பொழுது 2 நாள் கெடு விதித்திருக்கீங்க. இனிமேலும் உங்களுடைய கோரிக்கை 2 நாள் கெடுல நான் விதிக்கல. இது இப்ப 2 நாள் 2 மணி நேரம் கெடு விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை ஏற்கனவே திமுக கிட்ட கொடுத்திருக்கிறோம். திமுக நாங்க முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று உங்களுக்கு பதில் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று வரையில் அதற்கான பதில் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. நாளைக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு தகவல் சொல்லுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால எங்களுக்கு பிரதான இடம் ஒரு கட்சி வளர்ந்திருக்கிறது, அதுக்கு கூடுதல் இடம் கேட்கிறோம். அதே மாதிரி அதை எல்லாற்றை விட எங்களுக்கு இது மிக முக்கியமான பிரச்சனை. அங்க 1.5 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அங்க இனப்படுகொலை ஆயிருக்கு அந்த நாட்டில். கடந்த காலத்தில் அதிமுக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்திருக்கு. அதே தீர்மானத்தை திமுக அரசு ஏற்றி ஒன்றிய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஏன் முன்வர மாட்டேன்றாங்க? தமிழ்நாட்டு வேலை தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களுக்கே கிடைப்பதை உறுதி செய்கிற ஒரு சட்டம் ஏற்றல என்ன அவங்களுக்கு சிக்கல் இருக்கு? சரி, 10.5% இடஒதுக்கீட்டுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? டேட்டாஸ் இருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒரு ஆணையம் போட்டீங்க. அந்த ஆணையம் ஏன் நடைமுறைப்படுத்தல? சரி, சாதிவாரி கணக்கெடுப்பு பாப்பா இன்னைக்கு ஒரிசாவில் நடத்திருக்காங்க, தெலுங்கானா நடத்திருக்காங்க, கர்நாடகா நடத்திருக்காங்க, இந்தியாவில் பீகார் நடத்திருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் திமுக அரசு ஏன் அறிவிக்க மறுக்கிறாங்க? அப்ப நீங்க சரி, இப்ப இந்த 5 ஆண்டு காலம் தான் நீங்க செய்யல, இனியாவது ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கட்டும், தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் அறிவிக்கட்டும் அப்படின்னு தான் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இல்ல சார், 5 வருடமா நீங்க அவங்களுடைய தொடர்ந்து இருக்கீங்க. 5 வருடங்கள் வைக்காத உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றாதவங்க இன்னும் 2 நாள் நிறைவேற்றுவாங்க நினைக்கிறீங்களா? இல்ல, 5 வருடம் அவங்க நிறைவேற்றல. அவங்களுக்கு என்ன அரசியல் அழுத்தங்களோ என்னவோ தெரியல. சரி, குறைந்தபட்சம் இப்ப திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறோம் என்று சொல்லுகின்ற திமுக தலைமையில் நாங்க இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணிக்கு நாங்க உரிமையோடு சொல்றோம். குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் நான் சட்டமன்றத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொன்ன இந்த 11-12 சப்ஜெக்டையும் ஒவ்வொரு முறையிலும் கூட்டத்தொடரில் வாய்ப்பு கிடைக்கும் போது நான் பேசிருக்கேனா இல்லையா? வெளியில பத்திரிகையாளர் அட்ரஸ் பண்ணி சொல்லியிருக்கேனா இல்லையா? நான் இதுக்காக தான் இந்த கட்சி நடத்துறேன். கட்சியினுடைய பேரு தமிழக வாழ்வுரிமை கட்சி. உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்கான இந்த கட்சி. அப்ப இந்த கட்சி தொடங்கப்பட்டு 15 ஆண்டு காலமா இந்த கட்சியினுடைய பிரதான உயிர்நாடி கொள்கைகளாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை எளிதில் நம்முடைய தமிழ்நாடு அரசு நினைச்சா சாத்தியப்படுத்தலாம். இதையா சாத்தியப்படுத்த முன் வரல. அதனால இப்ப கடைசியா நாங்க சொல்றோம், நாங்க பாரதிய ஜனதா தலைமையில போய் கூட்டணி அமைக்க முடியாது. அதனால நாங்க என்ன சொல்றோம், கொள்கை அளவுல இதை நாங்க திமுகவே நாளைக்கு எங்களை அழைச்சி இதெல்லாம் நாங்க உங்களுக்கு செஞ்சு தரோம், கூடுதல் இடங்களை குறித்து நாங்கள் உங்களோட பேசுறோம் அப்படின்னு அவங்க பேசி இதெல்லாம் செய்து தர முன் வரட்டும்.